கனடாவுடன் இருக்கின்ற வர்த்தக உடன்பாடுகள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தான் இடைநிறுத்தப் போவதாக அவர் அறிவித்து இருக்கிறார். இப்பொழுது அமெரிக்காவில் யார் பிரபலியமானவர்கள் என்று பார்த்தால் கனேடியர்களிடையே அது டக் ஃபோர்ட் எடுத்திருக்கின்ற உருவம் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவராக அவர்தான் பெறப்போகின்றார். PFP ஒலிவரை அவர்தான் பிரதிநிதி நிறுத்தப்படுத்தப் போகின்றார் என்கின்ற கருத்தியல் ஒன்றை விதைத்திருக்கு. எனவே மாக்காணி பெரிய சிக்கலான ஒரு ராஜதந்திரத்தை கடைபிடிக்கப் போகின்றார் என்றால் இன்று மலேசியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட விஜயம் செய்கின்றார். எனவே மலேசியாவில் வைத்து மாக்காணி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கின்ற பொழுது எவ்வாறான ராஜதந்திரத்தை பரிமாறப் போகின்றார்கள் தெரியாது என்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிவிட்டார் மாக்காணி ஒரு கடினமான நெகோசியேட்டர் என்று. கடினமாக பேரம் பேசுபவர், தன்னையே சில மாநாடுகளில் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்றால் அவ்வளவு ஆளுமை உள்ளவராக தான் அவருடைய நடவடிக்கைகளை கவனிக்கின்றேன் என்று 10 ஆண்டுகளுக்குள் நாங்கள் அடுத்த நாடுகளுக்கு அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டடிப்போமாக்குவோம் என்கின்ற செய்தி ஒரு கனிமான செய்தி. கனடா என்பது பாரிய பொருளாதார வளம் கொண்ட நாடு. கனிம பொருட்களும் எரிபொருளும் தேங்கி கிடக்கின்ற நாடு அல்லது விதைந்து கிடக்கின்ற நாடு. அவற்றின் பயன்பாடுகள் எல்லாம் எடுக்கப்பட போகின்ற தேவைகளை அமெரிக்காவிற்கு நாங்கள் ஒரு வகையில் நன்றியறிதலாக இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை இடரை எங்களுக்கு ஏற்படுத்தியதற்கு. ஆனால் இந்த தற்காலிக இப்பொழுது அதாவது உடனடியாக ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக மாக்காணி அவர்கள் இணைந்து செல்வது அல்லது அணைந்து செல்வது போன்ற நடவடிக்கையை தான் செய்ய முடியுமே தவிர சடுதியாக அனைத்தையும் நிறுத்த முடியாது. ஆனால் 2 நாடுகள் உறவோடும் உயிராக இருந்த 2 நாடுகளிடையே பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா அதீத பங்கு வகித்ததாக வரும். இப்பொழுது கனேடியர்கள் 2ஆம் தர பிரஜைகளாக அல்லது தாங்கள் ஒரு அமெரிக்கர்களுக்கு இணையாக நினைக்கப்படாதவர்களாக நினைக்கின்ற அளவிற்கு நிலைமைகள் மாறி இருக்கின்றன. போக்குவரத்துகள், வாகன போக்குவரத்துகள் என்பன சுமார் 65% குறைந்திருக்கின்றன. விமான போக்குவரத்துகள் 25% மேல் பயணிகளின் செல்கிறது குறைந்திருக்கின்றது. இனிமேல் தனிமைப்படுத்தல் அல்லது கனடாவை அதன் தேசியத்திற்குள் தேசியமயமாக்கல், இறையாண்மை என்பதை உறுதியாக்கி கனேடியர்களிடையே ஒரு நல் இணக்கத்தை ஏற்படுத்தலுக்கு அமெரிக்கா வழிவகுக்கின்றது என்றுதான் நாங்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேளையில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவித்தலை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். அதாவது கனடாவுடன் இருக்கின்ற வர்த்தக உடன்பாடுகள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தான் இடைநிறுத்தப் போவதாக அவர் அறிவித்து இருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அண்மையில் வெளியிட்ட ஒரு ஆட் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த ஆட் 1987ஆம் ஆண்டு டொனால்ட் ரீகன் அவருடைய உரையை தழுவிய சில வசனங்களை கொண்டு அந்த ஆட் தயாரிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், கனடாவுடன் இனி வர்த்தக உடன்படிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் தான் ஈடுபடப் போவது இல்லை என்று. இது தொடர்பாகத்தான் உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. சரி, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், கனடாவுடன் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தான் இடைநிறுத்தி வைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பானது அதாவது இந்த ஒன்டாரியோ மாகாண அரசு மேற்கொள்ளப்பட்ட இந்த அமெரிக்க வரிகளுக்கு எதிரான இந்த ஆட், அதாவது 87ஆம் ஆண்டு டொனால்ட் ரீகனின் உரையை தழுவிய ஒரு சில வசனங்களை அவருடைய உரையிலிருந்து சில வசனங்களை எடுத்து, அதாவது இந்த வரிகள் உலகில் பாதகமான பொருளாதாரத்தை உருவாக்கும் போன்ற வசனங்களை எடுத்து இந்த ஆட் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தைகளை தான் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபடாது என்று கூறியிருக்கிறார். இது ஒரு தற்காலிக ஒரு அமெரிக்க அதிபரின் எச்சரிக்கையா அல்லது இந்த ஒரு கனடிய அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு விரிசலான ஒரு நிலையை ஏற்படுத்துமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
இல்லை, இந்த விவகாரம் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித கருத்து மாற்றமும் இல்லை. $75 மில்லியன் ஒன்றாரியோ அரசு இதற்காக ஒதுக்கி, நீங்கள் குறிப்பிட்டது போல ட்ரீகன் அவர்கள் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவர் தெரிவித்த கருத்து வந்து, இந்த டாரிஃப் என்கின்ற வரி வந்து மக்களுக்கு உதவாது, நாடுகளிடையே பிளவுகளை ஏற்படுத்த உதவும் போன்ற கருத்தியல்களை விரித்திருந்தார். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த விளம்பரம் என்பது அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போ நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் அல்லது அவர்கள் கூட தங்களுடைய பிதாமகனின் கருத்தை ஒன்றாரியோ அரசு தவறாக பாவிக்கின்றது, அவர் அவ்வாறு சொல்லவில்லை, அவர் வேறு விதமாகத்தான் அதனை சொன்னார் என்று கூறியிருந்தாலும், இந்த விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ள விவகாரங்கள் உங்களுக்கு சில வேளைகளில் இது ஆரம்பத்தில் ஒரு நல்ல வசதியாக தெரியலாம், தொழில் வாய்ப்புகள் பெறுவதாக தெரியலாம். ஆனால் காலப்போக்கில் பல தொழிற்சாலைகள் இழக்கப்படும். உங்களுடைய அதாவது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் பங்கு சந்தைகள் சுருங்கும், பல பொருளாதார இன்னல்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். நாங்கள் இப்படி வெளியிடங்களுக்கு சென்று உறவுகளை மேற்கொண்டால் போன்ற தன்மையை ஒரு நிமிட விளம்பரமாக குறிப்பிட்டு அவர்கள் அதனை விளம்பரப்படுத்தி இருந்தார்கள். அந்த விளம்பரத்தின் தாக்கம்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் டெர்மினேட் என்றுதான் வார்த்தையை பாவித்திருக்கின்றபடியால் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அமெரிக்காவில் யார் பிரபலியமானவர்கள் என்று பார்த்தால் கனேடியர்களிடையே அது டாக் ஃபோர்ட். அதற்கான காரணங்கள், முக்கிய காரணம், எந்த ஒரு அமெரிக்க முதன்மை தொலைக்காட்சி அல்லது ஊடகங்கள் பேட்டி காண வேணுமோ அவை வந்து யாரையுமே அணுகுவதில்லை. உடனடியாக அவர்களுடைய தெரிவாக இருப்பது டாக் ஃபோர்ட் தான். அதற்குரிய காரணம் அவர் எடுத்த நடவடிக்கைகள். குறிப்பாக இந்த மின்சாரத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்திருந்தார். அவ்வாறு மின்சாரத்தை, நான் நினைக்கின்றேன் இப்பொழுது நியூயார்க் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதன் பாதிப்பு என்பது பெரிய பாதிப்பு. அத்தோடு இன்னும் 2 மாகாணங்கள், மினசோட்டாவும் இன்னொரு மாகாணமும் அவ்வாறு இந்த மின்சாரத்தை நிறுத்தப் போவதான அறிவிப்பு. மற்றது இந்த அமெரிக்க மதுபானங்களை எல்சிபிஓக்களில் இருந்து நிறுத்தியமை போன்றவை எல்லாம் அங்கே ஒரு பலத்த விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தன. குறிப்பாக ஜாக் டேனியல் இங்கே விற்பனை செய்கின்ற விடயம் இல்லாதபடியால் அவர்கள் அறிவித்து விட்டார்கள், தங்களுடைய அதாவது வந்து வியாபாரம் 60% கிட்ட குறைந்து விட்டது. இந்த முறை தங்களுக்கு நீங்கள் வருமானம் பங்கு சந்தையில் போட்டவர்களுக்கு வருமானம் சில விலைகளில் வராமல், அதாவது ப்ராஃபிட் வார்னிங் கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வாறு பல விடயங்களும் இடமென்று பெறுகின்ற பொழுது இவ்வாறான தாக்கங்கள் தேவை. இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அவர் இங்கே டொரண்டோவில் கூட தெரிவித்த கருத்தொன்றில் மாக்காணி அவர்கள் வைத்திருக்கின்ற திட்டம் தனக்கு சில வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டும் என்று கூறிய பிறகு அவருடைய உறவை சீரமைப்பதற்காக மாக்காணி அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்திருந்து அவருடைய கலந்துரையாடி விட்டு சென்றிருந்தார் ஒரு சிநேகித நட்புறவில். இப்பொழுது இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், டாக் ஃபோர்ட் எடுத்திருக்கின்ற உருவம் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவராக அவர்தான் பெறப்போகின்றார், பிஎப்பி ஒலிவரை அவர்தான் பிரதிநிதி நிறுத்தப்படுத்த போகின்றார் என்கின்ற கருத்தியல் ஒன்றை விதைத்திருக்கின்றது. இந்த கருத்தியல் பலமாக இடம்பெறுகின்றது. அதே நேரம் பேட்ரிக் பிரவுன் மாகாணத்தை நோக்கி நகரலாம் என்றும், மாகாண முதல்வருக்காக பேட்ரிக் பிரவுன் போட்டியிட முனைகின்ற பொழுது டாக் ஃபோர்ட் தேசிய மட்டத்திலான கன்சர்வேட்டிவை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்கின்ற கருத்தியல். இந்த கருத்தியலை அறிந்த பியப்பொலிவியர் கூட பேட்ரிக் பிரவுனுக்கு பரம எதிரி. அவர்தான் பேட்ரிக் பிரவுனை இந்த தலைவர் போட்டியிலிருந்து விலத்துவதற்காக சில அதாவது வந்து நன்னடத்தையற்ற தமிழர்களின் உதவியுடன் பேட்ரிக் பிரவுனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுத்து அவரை போட்டியிலிருந்து அகற்றியவர். ஆனால் இப்பொழுது தானாகவே இறங்கி வந்து பேட்ரிக் பிரவுன் அலுவலகத்திற்கு சென்று அவரை சந்தித்து அவருடைய ஆதரவை கேட்டு சென்றிருக்கின்றார். இது பத்திரிகைகளுக்கு வராத செய்தி. இவ்வாறான நிலையில் ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி கனடா பயணிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு நிகழ்வு என்பது இன்னும் டாக் ஃபோர்ட் அவர்களை பிரதானப்படுத்தவும் முக்கியப்படுத்தவும் உதவும். ஆனால் மறுபக்கமாக
இந்த நிலைமை என்பது கனடாவை ஒரு மிகவும் இக்கட்டில் தள்ளியுள்ளது. இன்று, அதாவது நேற்று மாக்கானி அவர்கள் மலேசியாவை நோக்கி சென்று விட்டார். ஏசியன் சமிட் என்கின்ற சுமார் 11 நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற மகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக. அந்த மகாநாடு முக்கியமானது என்பதை இங்குள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஆசிய சந்தை என்பது ஐரோப்பிய சந்தையை விட மிகவும் முக்கியமானது. ஐரோப்பியாவிற்கு ஏற்கனவே காணி 3 தரம் விஜயம் செய்து விட்டார். ஆசியாவுக்கு செல்ல வேண்டும் என்று. இங்கே இவர் இப்பொழுது சீனா போன்ற நாடுகளுடன் கலைக்கக்கூடிய இந்த மகாநாட்டில் சீனா இல்லை. ஆனால் அடுத்ததாக ஏபெக் என்கின்ற மகாநாடு அடுத்த வியாழக்கிழமை தென்கொரியாவில் நடக்கப் போகின்றது. அங்கே சீன அதிபரை சந்திக்க போகின்றார், டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போகின்றார். எனவே மாக்கானி பெரிய சிக்கலான ஒரு ராஜதந்திரத்தை கடைபிடிக்க போகின்றார் என்றால், இன்று மலேசியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட விஜயம் செய்கின்றார். எனவே மலேசியாவில் வைத்து மாக்கானி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கின்ற பொழுது எவ்வாறான ராஜதந்திரத்தை பரிமாறப் போகின்றார்களோ தெரியாது. என்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிவிட்டார், மாக்கானி ஒரு கடினமான ட்ரஃப் நெகோசியேட்டர் என்று. கடினமாக பேரம் பேசுபவர், தன்னையே சில மகாநாடுகளில் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்றால் அவ்வளவு ஆளுமை உள்ளவராக தான் அவருடைய நடவடிக்கைகளை கவனிக்கின்றேன் என்று. எனவே மாக்கானி அவர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பது என்பதை விட கனடாவும் ஒரு பாரிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கின்றது. அதனை எவ்வாறாவது சீர் செய்வதற்கான முயற்சி நாளை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது இடம்பெறலாம். அதே போல நாளைய சந்திப்பை விட அடுத்த வியாழக்கிழமை இந்த ஏபெக் மகாநாட்டில் சந்திக்கின்ற பொழுது சீன அதிபரை மாக்கானி அவர்கள் ஏற்கனவே லண்டனில் அல்லது இங்கிலாந்தின் மத்திய வங்கியின் கவர்னராக சந்தித்திருக்கின்றார். உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு நபர் 2 நாடுகளின் மத்திய வங்கியின் கவர்னராக இருந்தது என்றால் அது மாக்கானி தான். அவர் கனடாவுக்கும் இருந்திருக்கின்றார். அதே போல இங்கிலாந்து கூட தங்களுடைய பொருளாதார நெருக்கடி நேரத்தில் அவரை மத்திய வங்கியின் கவர்னராக ஆளுநராக நியமித்திருந்தது. அவ்வாறான நிலையில் ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பை மீறிய வகையில் சந்திக்க முடியாது, அல்லது அந்த ஒரு பெரிய ராஜதந்திர தடைகளை தாண்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. பொதுவாகவே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக ஆரம்பத்தில் இருந்தே தனக்கு எதிரான நடவடிக்கைகள் கனடா என்ன செய்ய வேண்டும் என்று பிரதமர் நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த டக் ஃபோர்ட் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அதுக்காக அவர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருக்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களை கூட சந்தித்திருக்கின்றார். அவர்களை சந்தித்து அவர் அங்கே தன்னுடைய கனடாவின் நிலைமையை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது கணக்கு இந்த அமெரிக்க மதுபான சாலைகளிலிருந்து எடுத்தல், இப்படி மின்சாரத்தை நிறுத்துவது போன்ற பல விடயங்கள் செய்து இப்படியாக டக்ஃபோர்ட் ஒரு கண்டிப்பான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்து வருகின்ற வேளையில் பிரதமர் மாக்கானியை பொறுத்தவரையில் ஒரு இலகுவான ஒரு அமைதியான போக்கைத்தான் இந்த அமெரிக்க வரிகளுக்கு எதிராகவும் அவர் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார். அண்மையிலே சில அமெரிக்க வரிகளை அவர் விலக்குவதாக, கனடா விதித்த வரிகளை விலக்குவதாகவும் அவர் அறிவித்து இருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஒன்றாரியோ மாகாணத்தின் முதல்வர், கனடா பிரதமர் ஆகிய 2 பேரும் ஒரு வெவ்வேறான அணுகுமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது இந்த அமெரிக்க வர்த்தக போருக்கு எதிராக இது எந்த அளவுக்கு கனடிய அரசு, அதாவது மாக்காணி தொடர்ந்து இந்த முயற்சிகளை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு எதிராக, அதாவது வரி விதிப்புகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கையை எந்த விதத்தில் பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதை ஒரு குடும்ப ரீதியாக பார்ப்பதானால் ஒரு தந்தையும் அதே நேரம் அதாவது போர்க்குணம் கொண்ட மகனும் என்கின்ற ரீதியில் தான் பார்க்க வேண்டும். என்னென்றால், ஒரு மாகாண முதல்வர் தனது நிலைமைகளில் எவ்வாறும் செயற்படலாம். ஆனால் இந்த ஆளும் அரசாக மத்திய அரசில் இருக்கின்ற அரசிற்கு சடுதியான பல முடிவுகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அவற்றிற்கான தீர்வு திட்டங்களாக என்ன வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி எழும். எவ்வாறு அந்த அதல பாதாள பொருளாதார நிலைமையில் இருந்து தப்புவது என்பது இப்பொழுது நாங்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். இது 10ஓடு 11ஆக தட்டி கழித்து விட்டு செல்லக்கூடிய விடயம் அல்ல. கனடாவை ஒரு இக்கட்டான நிலைக்கு அமெரிக்கா கொண்டு செல்கின்றது. கனடா அதில் மீள வேண்டும் என்பதற்காக இலகுவான நடைமுறையில் ஏனைய நாடுகளுடனான பொருளாதார விருத்தியையும் அதன் மூலம் செய்யக்கூடிய விடயங்களையும் மத்திய அரசு செய்து கொண்டு வருகின்றது என்பதில் நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். ஐயமில்லை. இந்தோனேஷியாவுடன் கூட அண்மையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இப்பொழுது இன்றும் நாளையும் நிச்சயமாக பிலிப்பீன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து,
ஆகிய நாடுகள், அதில் நான் நினைக்கிறேன் 11 நாடுகளில் இந்த 5 நாடுகளும் முக்கியமானவை. அவைகளுடனான உறவு என்பது பலப்படுத்தப்படும், மற்றும் பொருளாதார நிலைமைகள் மேம்படுத்தப்படும். அதே போன்று இப்பொழுது தென்னாசியா கூட மையப்படுத்தப்படும் வெகு விரைவில். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், அதாவது சாக் நாடுகள் நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றகரமான நிலைக்கு செல்லக்கூடிய எல்லாமே இருக்கிறது. இவ்வாறு பலருடனும் தொடர்பு கொள்வதை இந்த பொருளாதார நிபுணர்கள் ஆதரிக்கின்றார்கள். அதன் மூலம் நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் என்பதை ஏற்கின்றார்கள். அதனையே மாக்காணி அவர்கள் நேற்று முந்தைய தினம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கிய உரையில் 10 ஆண்டுகளுக்குள் நாங்கள் அடுத்த நாடுகளுக்கு, அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டடிப்போமாக்குவோம் என்கின்ற செய்தி ஒரு கனிமான செய்தி. கனடா என்பது பாரிய பொருளாதார வளம் கொண்ட நாடு. கனிம பொருட்களும் எரிபொருளும் தேங்கி கிடக்கின்ற நாடு அல்லது விதைந்து கிடக்கின்ற நாடு. அவற்றின் பயன்பாடுகள் எல்லாம் எடுக்கப்பட போகின்ற தேவைகளை அமெரிக்காவிற்கு நாங்கள் ஒரு வகையில் நன்றியறிதலாக இருக்க வேண்டும், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை இடரை எங்களுக்கு ஏற்படுத்தியதற்கு. ஆனால் இந்த தற்காலிக இப்பொழுது, அதாவது உடனடியாக ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக மாக்காணி அவர்கள் இணைந்து செல்வது அல்லது அணைந்து செல்வது போன்ற நடவடிக்கையை தான் செய்ய முடியுமே தவிர சடுதியாக அனைத்தையும் நிறுத்த முடியாது. ஆனால் டக்ஃபோர்ட் அவர்களுடைய குரல் என்பது ஒரு மாகாணத்தின் குரலாக நிச்சயமாக அவர், அதாவது பதிலுக்கு அடி என்கின்ற ஒரு அர்த்தமான நடவடிக்கைகளாக அதனை பார்க்கலாம். இங்கே இருக்கின்ற விடயங்களில் முக்கியமான விடயம், இப்பொழுது சீனாவுடனான உறவு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இப்பொழுது அண்மையில் ஆங்கர்ஸ் நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பின் பொழுது மக்களில் 59% அதற்கு நேரடி ஆம் செய்யத்தான் வேண்டும், ஆனால் உடனடியாக இல்லை என்கின்ற அளவிலான கருத்தியலை கொண்டிருக்கின்றார்கள். 41% தான் ஆம் சீனாவுடன் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று இருந்த பொழுதிலும் அதில் இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இது மக்கள் கருத்து கணிப்பு. ஆனால் நிச்சயமாக சீனாவுடனான உறவு என்பது பலப்படுத்தப்பட வேண்டும். எனவே இது ஒரு கயிற்றில் நடக்கின்ற நிலையில் தான் மாக்காணி விட்டு சென்றிருக்கின்றது. அவருடைய ராஜதந்திரம் தான் இதில் எவ்வாறு கனடாவை நிலைநிறுத்தப் போகின்றது என்கின்ற ஒரு செயற்பாட்டில் எங்களை எல்லாரையுமே ஒரு எதிர்பார்க்க வைத்திருக்கின்றது. பொதுவாகவே நாங்கள் ஒருவர் பேசிய பேச்சை எங்கள் தேவைக்காக பயன்படுத்துகின்ற பொழுதோ அல்லது வேறொரு ஊடகம் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் எங்களுக்காக பயன்படுத்துகின்ற போது சில சட்ட சிக்கல்கள் அதில் இருக்கும். பொதுவாகவே அண்மையிலே எதிர்க்கட்சி தலைவர் பியே பொலியே முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பற்றி ஒரு யூடியூப் சேனலுக்கு வழங்கிய ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தது. அதில் அவருடைய கட்சிக்குள்ளும் அதற்கு எதிரான எதிர்ப்பு இருந்ததையும் நாங்கள் அறிந்தது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 1987 டொனால்ட் ரீகன் அவருடைய உரையிலிருந்து எடுத்த வசனங்கள் டக்ஃபோர்ட் இந்த பாவிப்பது தொட்டு அந்த டொனால்ட் ட்ரம்பின் அறக்கட்டளை நிறுவனம் சொல்லி இருக்கிறது, தாங்கள் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். இதில் தெரிவித்த கருத்துக்கள் ஒன்டாரியோ முதல்வர் தனது சுய விருப்பத்துக்காக, தனது சுய லாபத்துக்காக பெரிதான ஒரு நோக்கில் அதை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று இப்படி பார்க்கின்ற பொழுது இதற்கு எதிராக இந்த விளம்பரத்தை பயன்படுத்தியதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுமா, அல்லது இப்படியாக எதிர்காலத்தில் இப்படியான பிறருடைய பேச்சுக்களையோ அல்லது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை விதம் மாற்றி ஒருவர் பயன்படுத்துகின்ற பொழுது எப்படியான ஒரு சட்ட சிக்கல்கள் வரும், அதிலிருந்து எப்படி மக்களையோ ஊடகங்களையோ பாதுகாக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இது ஒரு முன்னுதாரணமற்ற நடவடிக்கை. யாருடைய பேச்சையும் யாரும் பாவிப்பது என்பது வழக்கம். இது அவர் அப்பொழுது பேசிய பேச்சின் ஒரு பகுதியை பாவிப்பது. இது அவர் அதை சொல்லி இருக்கின்ற கருத்தை தான், அதாவது திரிவுபடுத்தப்படவில்லை, அல்ட பண்ணப்படவில்லை. அதன் பிறகு ஒன்டாரியோ இது சம்பந்தமாக தாங்கள் தெரிவிக்கின்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு வழக்கு வருமாக இருந்தால் அது ஒரு முன்னுதாரணம் இல்லாத வழக்காக இருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் பார்த்தீர்களானால் கன்சர்வேட்டிவ் கட்சி ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னதையும் அவருடைய புகைப்படத்துடனேயே அந்த முதல் ஒரு 5 செகண்டுக்குள் வெளியிடும். அப்பொழுது அப்படி அதே போன்று லிபரல் கட்சி கூட கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்லுகின்றதை வெளியிடும். அவையெல்லாம் எடுக்கப்பட முடியாதவை, அவையெல்லாம் அவ்வாறு அதாவது இந்த
ஒரு விளம்பரத்தின் தன்மை என்பது மக்கள் சார்ந்த நலன் சார்ந்ததாகவும் மக்களுக்கான ஒரு தெரிவாகவும் அல்லது மக்களுக்கான ஒரு நன்மைக்காகவும் தான் அங்கே விதைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை எந்த ஒரு நீதிமன்றமும் ஆதரவு தெரிவிக்காது. இது ஒரு தனிப்பட்ட டாக்ஃபோர்ட் தனது நிறுவனத்திற்காக செய்திருந்தாராக இருந்தால் சில வேளைகளில் அது ஒரு நிலைமையாக இருக்கும். இது ஒரு ஒன்டாரியோ என்கின்ற மாகாணம் தங்களுடைய நிலைமையை அமெரிக்கர்களுக்கு உண்மையை சொல்ல வழிக்கிடுகின்றது என்றால் நீங்கள் இதனால் பாதிப்பை அடைய போகின்றீர்கள் என்று அது ஒரு எதிர்பார்ப்பு. இப்பொழுது யாருடைய எதிர்பார்ப்பும் அவ்வாறுதான் இருக்கின்றது. அவ்வாறான நிலைமை ஆனால் சில வேளைகளில் மாறுபடலாம். ஆனால் தற்போதைய நிலைமையில் இவ்வாறான நிலைமைகளுக்கு வழக்கு தாக்கல் செய்வது என்பதற்கு ஒரு மன்னிப்பே போதுமானது. ஒன்றாரியோ அரசிடமிருந்து நாங்கள் இனி உங்களுடையதை பாவிக்கவில்லை என்று. எனவே இந்த அவ்வாறாக செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இரண்டு நாடுகள் உறவோடும் உயிராக இருந்த இரண்டு நாடுகளிடையே பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா அதீத பங்கு வகித்ததாக வரும். இப்பொழுது கனேடியர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக அல்லது தாங்கள் ஒரு அமெரிக்கர்களுக்கு இணையாக நினைக்கப்படாதவர்களாக நினைக்கின்ற அளவிற்கு நிலைமைகள் மாறி இருக்கின்றன. போக்குவரத்துகள் வாகன போக்குவரத்துகள் என்பன சுமார் 65% குறைந்திருக்கின்றன. விமான போக்குவரத்துகள் 25% மேல் பயணிகளின் செல்கின்றது குறைந்திருக்கின்றது. இனிமேல் தனிமைப்படுத்தல் அல்லது கனடாவை அதன் தேசியத்திற்குள் தேசியமயமாக்கல் இறையாண்மை என்பதை உறுதியாக்கி கனேடியர்களிடையே ஒரு நல் இணக்கத்தை ஏற்படுத்தலுக்கு அமெரிக்கா வழிவகுக்கின்றது என்றுதான் நாங்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்காக மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.